இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று பிரேசில் தேசத்தின் அரசியும் பாதுகாவலியுமான அன்னை மரியாள், அந்த அன்னையின் திருத்தலத்தை பற்றி இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். பிரேசில் தேச மக்கள் அந்த அன்னைக்கு கொடுத்த பெயர் என்னவென்று கேட்டால் அப்பரசீடா. அப்பரசீடா என்றால் காட்சியளித்தவள் என்றுதான் அந்த வார்த்தைக்கு பொருள். அப்ப இந்த அன்னையின் ஆலயத்தின் வரலாற்றை பற்றி தியானிக்கும் பொழுது, அன்னை ஒரு காட்சி அளித்ததாக, ஒரு தரிசனம் கொடுத்ததாக வரலாற்றில சொல்லப்படுவதில்லை. 1817 ஆண்டு பிரேசில் தேசத்தின் கவர்னர் வில்லா பராயிபா என்று சொல்லப்படுகிறார் ஒரு கிராமத்திற்கு சிறப்பு விருந்தினராக கடந்து வருகிறார். அப்ப கவர்னருக்கு நல்லா சாப்பாடு சமைக்க, மீன் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களில் எக்ஸ்பர்ட்டான 3 பெயர்களை தேர்ந்தெடுத்து மீன் பிடிக்க அனுப்பினார்கள். அவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்த கிராமவாசிகளுக்காக, கிராம மக்களுக்காக ஆற்றில் சேர்ந்து வலை வீசினார்கள். கடினமான உழைப்பு. ஆனால் மீன் எதுவும் கிடைக்காத சூழ்நிலையில மீண்டும் மீண்டும் வலை வீசி கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு ஒரு உருவத்தின் உடல் கிடைச்சது. மறுபடியும் அவர்கள் வலை வீசினார்கள். பிறகு அவர்களுக்கு ஒரு தலை ஒன்று கிடைச்சது. இந்த உடலும் தலையும் ஒன்று சேர்த்து இந்த உருவத்தை கழுகி பார்த்த பொழுது அது அன்னையின் அழகான ஒரு சொருவமாக இருந்தது. அந்த உருவத்தை அவர்கள் படகின் முக்கியமான இடத்திற்கு எடுத்து வைத்த பிறகு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவை நெஞ்சில் எடுத்து வைத்து கிறிஸ்துவின் இறைவார்த்தைக்கு ஏற்றால் போல வலை வீசிய பொழுது எண்ணற்ற மீன்களை அவர்கள் பெற்றுக்கொண்டது போல அன்னையின் உருவத்தை படகின் முக்கியமான இடத்துக்கு நிறுவிய பிறகு அன்னையின் உதவியை தேடி அவர்கள் வலைகள் வீசினார்கள். எண்ணற்ற மீன்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டனர். அவர்கள் இந்த மீனுக்கல்ல முக்கியத்துவம் கொடுத்தது. கரைக்கு வந்த பிறகு மீனுக்கு முக்கியத்துவம் தரவில்லை. மாறாக ஆற்றிலிருந்து கிடைத்த பரிசாகிய அன்னையின் உருவத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் தந்தார்கள். அவர்கள் அந்த அன்னைக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்பினார். இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகள் 1955 ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த ஆலயமானது 1980 ஆண்டு ஜான் பால் திருத்தந்தை இந்த ஆலயத்தை அர்ச்சித்து உலகத்திற்காக, இறைமக்களுக்காக கையளித்தார். 1982 ஆண்டு இந்த ஆலயம் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. அந்த மக்களுடைய வாழ்க்கையில நடந்த அதிசயத்தை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது அந்த மீனவர்களுடைய மனசை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கிராமத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஒத்த கருத்தோடு, ஒரே நம்பிக்கையோடு இவர்களை மீன்பிடிக்க அனுப்பினார்கள். தங்கள் மீது வைத்த நம்பிக்கை, மீன் கிடைக்காமல் போனால் தங்கள் மீது வைத்த நம்பிக்கை இழந்து விடுமோ என்ற பாரத்தினால், சங்கடத்தினால் அவர்கள் கண்ணீரோடு அழுது புலம்பிய பொழுது அவர்களுக்கு பரிசுத்த மாதா அன்போடு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து அவர்களை அன்னை வெற்றி பாதைக்கு நடத்தி சென்றார். நம் வாழ்க்கையிலும் கூட தோல்வி நிறைந்த சூழ்நிலைகள், கஷ்டம் நிறைந்த சூழ்நிலைகள் வரலாம். இந்த நேரங்களில்
கஷ்டப்பட்டு உழைச்சு வெற்றி கிடைக்காமல் இருக்கும் பொழுது அன்னையின் துணையை தேடுவோம். அப்பொழுது கடவுள் அன்னை வழியாக நமக்கு வெற்றி பெற்று தருவார். கரங்கள் கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, பல நேரங்களில் வாழ்க்கை பயணத்தில கடினமான உழைப்புக்கு பிறகும் தோல்வியை சந்திக்கின்றோம், ஏமாற்றத்தை வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளுகின்றோம். ஆண்டவரே, பரிசுத்த மாதா வழியாக எங்கள் வாழ்க்கையில வெற்றியை தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.